மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மற்றவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ, மற்றவர்கள் நம்மிடம் எப்படி பேசுவார்கள் அப்படிங்கிறத பொறுத்து, அத பத்தி ரொம்பவே கேர் பண்ணிக்கிற, அதுக்காக ரொம்பவே அஃபெக்ட் ஆகுற, அது தன்னை வந்து ரொம்பவே பாதிக்கக்கூடிய மனநிலை உள்ள மனிதர்கள் யார்? அவங்கள எப்படியெல்லாம் நம்ம வந்து வகைப்படுத்தலாம்? அதுக்கு என்ன மலர் மருந்துகள குடுக்கலாம்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓவர் சென்சிட்டிவிட்டி டூ இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படின்னு வந்து டாக்டர் பேட்ச் வந்து பிரிச்சிருக்கிறாரு. இது வந்து 4 வகையான மலர் மருந்துகள் இதுல இருக்குது. அதாவது மத்தவங்க நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறதையும், மத்தவங்க நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும், மத்தவங்ககிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் ரொம்பவே கேர் பண்ணிக்கிற, ரொம்பவே அதுக்காக மெனக்கெடக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். இதுல முதல் வகை அப்படின்னு பார்த்தா, அக்ரிமனி அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த அக்ரிமனி மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க, இந்த மலர் மருந்துகள்லயே ரொம்ப சிக்கலான மனநிலையில இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்க எப்பவும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. எப்பவும் எத பத்தியும் கவலைப்படாதவங்க மாதிரியும், அ ஒரு ஒரு தோற்றத்த வந்து நமக்கு ஏற்படுத்துவாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம, எ எதுக்குமே வந்து ரொம்ப கேர் பண்ணிக்காம, எல்லாமே வந்து லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி போறவங்க மாதிரி ஒரு தோற்றத்த ஏற்படுத்துவாங்க. ஆனா, அது வந்து உண்மை கிடையாது. தன்னுடைய கஷ்டங்களை பத்தியோ, தன்னுடைய பிரச்சனைகள பத்தியோ வெளிய தெரியக்கூடாது. யாரும் அத பத்தி பேசிறக்கூடாது. தான் யார்கிட்டயும் உதவி கேட்கக்கூடாது. தான் யார் கூடயும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு அவங்க தன்னுடைய மனசுக்குள்ளேயே எல்லா விஷயங்களையும் வச்சு புழுங்கிக்கிட்டு, வெளிய வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுதான் இந்த அக்ரிமனி மனநிலை மருந்து தேவைப்படக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நெறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இல்ல அப்டின்னா ஒருத்தரோட லைஃப்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்குது. ஆனா, அவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைய பத்தி பேசுனா, அவங்க அத பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு கலகலப்பான விஷயங்களுக்கு வந்து பேசிட்டு, எப்பவுமே வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த அக்ரிமனி அப்படிங்கிற மலர் மருந்து குடுக்கணும். ஏன் அப்டின்னா, இந்த மனநிலை அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தானது. வெளிய வந்து தெரியலாம். அதாவது அவங்க ஜாலியா இருக்கிற மாதிரியும், அத பத்தி கேர் பண்ணிக்க அவங்களோட பிரச்சனைகள கேர் பண்ணிக்காத மாதிரியும் தெரியலாம். ஆனா, உள்ள வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்கள் சூசைடல் தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தற்கொலை எண்ணங்கள் வரும். தற்கொலை அப்படிங்கிறதுக்கு முயலக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான மன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா, அத அவங்க வந்து வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. இவங்க பேரம் பேச மாட்டாங்க. ஏன்னா, ஒரு தன்னுடைய தேவைகளையோ, தன்னுடைய கஷ்டங்களையோ, வெளிய எந்த விதத்திலயுமே அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. பேரம் பேசி ஒருத்தர்கிட்ட அடிச்சு பேசுறது, எனக்கு இது வேணும். தன்னுடைய உரிமைக்காக கூட சண்டை போட மாட்டாங்க. அ இல்ல கடன் குடுத்தாங்க அப்டின்னா கூட, அதைய அழுத்தி கேட்க மாட்டாங்க. தனக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ, அது எதையுமே வெளிய கேட்க மாட்டாங்க. தனக்கு உதவி வேணும்னாலும் கேட்க மாட்டாங்க. நியாயமான உரிமை வேணும்னாலும் கேட்க மாட்டாங்க. தன்னுடைய கஷ்டம் அப்படிங்கிறதையும் வெளிய சொல்ல மாட்டாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள அதுக்காக புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான் அக்ரிமனி அப்படிங்கிற மலர் மருந்து குடுக்கணும். ஆ அதுக்கடுத்து இவங்க வந்து ஏன் இந்த பிரிவுல வர்றாங்க அப்படின்னா, மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? மத்தவங்ககிட்ட நான் இத கேட்கலாமா? அப்படிங்கிற விஷயத்துல இவங்க ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறதுனால, இந்த பிரிவுக்கு கீழ இவங்க வருவாங்க. அதுக்கடுத்து சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனிதர்கள். இவங்க எப்படின்னா, ரொம்ப 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 அமைதியா, அன்பா, பிரியமா பழகக்கூடிய மனிதர்கள். இவங்க வந்து இவங்களோட வார்த்தைகள் எப்பொழுதுமே வந்து ரொம்ப தித்திப்பா இருக்கும். அ எப்படி சொல்றது? அவங்க அதிர்ந்து பேசாம இருப்பாங்க. நம்ம எவ்ளோ வந்து வேலை குடுத்தோம் அப்படின்னாலுமே, அதை வந்து வாங்கிக்கிட்டு குறை சொல்லாம, என்னால முடியல அப்படின்னு சொல்லாம செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அ எவ்வளவு தொல்லை குடுத்தாலுமே, அத வந்து இன்முகத்தோட சகிச்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. அ அதாவது தன்னால முடியல அப்படின்னோ, தனக்கு இது கஷ்டமா இருக்குது அப்படின்னோ சொல்லாம, மத்தவங்களுக்கு என்ன வேணும்? மத்தவங்களுக்கு என்ன வேணுமோ, அத ஓடி ஓடி செய்றவங்களாவும், மத்தவங்கள உட்கார வச்சு இவங்க வேலை செய்றவங்களாவும், அதுக்காக எந்த இடத்துலயும் வருத்தப்படாதவங்களாவும், அதுக்காகவே தான் பிறந்த மாதிரி உட்கார வச்சு மத்தவங்களுக்கு வேலை செய்றவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னால ரொம்ப முடியல அப்படின்னா கூட, மத் இப்போ இவங்களுக்கு ரொம்ப முடியல.
இவங்க வந்து மத்தவங்களுக்கு வேலை செஞ்சு செஞ்சே பழகிட்டாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்கள செய்ய சொல்லலாம். நீங்க செய்யுங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லாம, தானே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான மனிதர்களுக்கு தான் சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து குடுக்கணும். இத குடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும்? தன்னுடைய உடல்நிலை என்ன? மனநிலை என்ன? வாழ்க்கையில தன்னுடைய லட்சியம் அப்படிங்கிறது என்ன? அதை நோக்கி பயணப்படவும், மற்றவர்கள கேர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் தான் நான் இருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திலிருந்து வெளிய வர்றதுக்கும், இந்த மலர் மருந்து வந்து நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி அவங்க பயணப்படுறதுக்கு இந்த சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து. இந்த வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து எந்த இடத்துல குடுப்போம் அப்படின்னா, ஆ மத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லட்சியம் இருக்கும். நம்ம இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு அவங்க தெளிவா ஒரு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, ஒருத்தர் வந்து அ இது இல்ல, அப்படி இல்ல. நீ இந்த இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு தன்னை சார்ந்தவங்களோ, தன் கூட இருக்கிறவங்களோ திரும்ப 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 மூளை சலவை பண்ணும்போது, அதை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா, வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்த குடுக்கலாம். வால்நட்ட குடுக்கும்போது அவங்களுடைய லட்சியங்கள்ல இருந்து அவங்க டைவர்ட் ஆகாம அத நோக்கி போறதுக்கான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்துரும். வேற எந்த இடத்துலயெல்லாம் இந்த வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்த குடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, அ மாற்றங்களை ஏத்துக்க முடியாது அப்போ. அதாவது சின்ன சின்ன மாற்றங்கள், உடல்நிலை மாற்றங்கள், மனநிலை மாற்றங்கள் அப்படின்னு ஒரு குழந்தை வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா, அது ஒரு மாற்றம் தான். ஆனா, அந்த இடத்துல போய் அது அது அடாப்ட் ஆக முடியாம, அந்த இடத்துல பொருந்தி போக முடியாம இருக்கிறப்போ, நம்ம வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து குடுக்கும்போது, அந்த மாற்றத்த அது ஏத்துக்கும். அதே மாரி ஒரு கல்யாணமான பொண்ணா இருந்தாலும் சரி, புதுசா நம்ம என்ன தொடங்கணும், ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, அந்த தொழிலோட நிலைவு சுழிவுகளை எல்லாம் கத்துக்கிறதுக்கு, அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு நமக்கு வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இதுவும் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய சொல்ல கேட்டு தன்னுடைய முடிவுகளை மாத்திக்கிறதுனால, இது இந்த குரூப்புக்கு கீழ வருது. அதுக்கடுத்து ஹாலி அப்படிங்கிற மலர் மருந்து. ரொம்ப முக்கியமான ஒரு மலர் மருந்து அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த கோபம், கோபம் அப்படிங்கிறத தாண்டி, இது வந்து வன்மம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலர் மருந்தோட மனநிலைய. ஒரு பழிவாங்குதல், சாபம் விடுதல், பொறாமைப்படுதல், மற்றவர்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வருது. மத்தவங்கள சிரமப்படுத்தணும். நமக்கு இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவோ, இல்ல அவங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காகவோ, இன்னொருத்தர நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு நமக்குள்ள அப்படின்னா, இல்ல நமக்கு சார்ந்தவங்களுக்கு இந்த மனநிலை இருக்குது அப்படின்னா, நம்ம உடனே குடுக்க வேண்டிய மலர் மருந்து என்ன அப்படின்னா, ஹாலி தான். கோபப்படுறது, திட்டுறது, பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம, மத்தவங்கள கெடுக்கிறதுக்காக நம்ம ஒரு செயல பிளான் பண்ணி செய்யறதா இருந்தாலும் சரி, இல்ல கோபப்பட்டு உடனே போய் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன நம்ம செய்யறோம். ஒரு காரியத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா, இந்த பழி வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுற மலர் மருந்து ஹாலி. இந்த ஹாலி மலர் மருந்து கொடுக்கும்போது, இந்த உணர்வுகள்ல இருந்தெல்லாம் வெளிய வந்து அமைதியாவாங்க. ஏத்துக்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத பொறாமைகள் இருக்காது. சாபம் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, மத்தவங்களுடைய கெட்டத அவங்க விரும்புறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான மனநிலைகள் இருந்தும் அவங்க வெளிய வந்துருவாங்க. இப்படி இந்த மற்றவர்களுக்கான நம் மனநிலை என்ன? மற்றவர்கள் சொல்வதற்கான நம் ரியாக்ஷன் என்ன? மத்தவங்க ஒரு செயல் செய்றாங்கன்னா, அத நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த ஓவர் சென்சிட்டிவிட்டி குரூப் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கும், நம்ம சுத்தி இருக்கிற பிற மக்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியதா இந்த குரூப்ப சேர்ந்த மனநிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதுல நம்ம எந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து அதற்கான மலர் மருந்து குடுக்கும்போது, அந்த நெகட்டிவ் எண்ணங்களிலிருந்து நம்ம வெளிய வந்து நார்மலா அமைதியானவங்களா நம்மனால இருக்க முடியும். நம்முடைய பாதைய சரியா வகுத்து அதுல பயணப்படவும் முடியும். அதுக்கடுத்து ஓவர் கேர் குரூப். அது வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.